இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். ஒரு நபரின் இந்திய குடியுரிமையை நிரூபிக்க ஆதார் அட்டை, பேன் அட்டை அல்லது ரேஷன் கார்டு இனி செல்லுபடியாகாது என்றும், குடியுரிமைக்கான சான்றாக வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த முடிவை ஒன்றிய அரசு அறிவித்தலின்படி எடுக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நடைபெற்று வரும் சரிபார்ப்பு பிரச்சாரத்தின் போது சட்டவிரோதமாக வசிக்கும் ஏராளமான வெளிநாட்டவர், குறிப்பாக வங்கதேசத்தினர் மற்றும் ரோஹிங்கியாக்கள் ஆதார், பேன் மற்றும் ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி இந்திய குடியுரிமையை தவறாக கோருவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்துஸ்தான் டைம்ஸ் அறிக்கையின்படி சட்டவிரோதமாக குடியேறிய பலர் ஆதார் அட்டைகள், ரேஷன் கார்டுகள், பேன் கார்டுகள் மற்றும் UNHCR ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் ஆணையர் வழங்கிய அட்டைகளை வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது இந்திய குடிமக்களை துல்லியமாக அடையாளம் காண்பதை கடினமாக்கியுள்ளது. எனவே வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய பாஸ்போர்ட் இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். டெல்லி காவல்துறை அனைத்து மாவட்டங்களின் துணை ஆணையர்களுக்கும் தங்கள் பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் மீது கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிரான பிரச்சாரம் ஆனது ஒவ்வொரு கடைசி நபரும் திருப்பி அனுப்பப்படும் வரை தொடரும் என்று டெல்லி காவல்துறை மூத்த அதிகாரி கூறியுள்ளார். இதனுடன் தலைநகரில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் எதிரான நடவடிக்கையையும் டெல்லி காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. கிடைக்கப்பட்ட தகவலின்படி டெல்லியில் சுமார் 3500 பாகிஸ்தானிய குடிமக்கள் வசிக்கின்றனர். இதில் தோராயமாக 520 முஸ்லிம்கள் உள்ளனர். அவர்களில் 400க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் தற்போது அடையாள சான்றாக மற்றும் குடியுரிமை சான்றாக பாஸ்போர்ட், வாக்காளர் அட்டை மட்டுமே செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் பயன்படுத்த முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரேஷன் டவுட் கமெண்ட் பண்ணுங்கள்.